வெல்கம் பேக் டு Tbsp கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்நாக் ரெசிபி சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் சோயா சங்க்ஸ் தான். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் சோயா சங்க்ஸ் சீக்கிரமாக ஊறி வரும். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது ஊறட்டும். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் சேர்க்கும் போதே சோயா சங்க்ஸ் ஒரு 50% நல்லா வெந்துடணும். இப்போது இதை எடுத்து வச்சுக்கலாம். கோலா உருண்டையில் சேர்க்கறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்க்கறதுக்கு பதிலாக கடலை மாவு இருந்தாலும் சேர்க்கலாம். பட் இந்த மாதிரி பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 5 மினிட்ஸ் இந்த சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி பெருசாக இருக்குது. இப்போது இந்த தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு 2 டைம் கழுவிக்கணும் நல்லா. அப்போ தான் இந்த சங்க்ஸில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் போகும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ரொம்ப எண்ணெய் குடிச்சு வதன்னு போயிடும். அதனால் தண்ணி சுத்தமாக இல்லாமல் புளிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் கொடுத்து இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை பொரிச்சு எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரான மாதிரி இருக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம்ல பொட்டுக்கடலை பொடி, அது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஃபஸ்ட்லேயே சோயா சங்க்ஸில் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துடணும், அப்போ தான் கரெக்டான ஷேப்க்கு உருட்ட முடியும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இதை விட ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சு ஒரு மாதிரி வதன்னு இருக்கும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன். சின்னதாக போட்டோன்னா சீக்கிரமாக வேகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டோன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நிறைய எண்ணெய் தேவைப்படும். இதே மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எல்லா கோலா உருண்டையும் உருட்டி வச்சாச்சு. இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோலா உருண்டை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். இது வந்து எண்ணெயில் பிரிஞ்சு கூட ஒவ்வொரு டைம் போயிடும். நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பைண்டாக இருக்கும், பிரிஞ்சு போகாது. இப்போது இதே மாதிரி ஒரு 5-6 கோலா உருண்டையை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, வெளியெல்லாம் கருகி போன மாதிரி ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் லோலியாக வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஈவினிங் டைமில் கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Tbsp கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.